நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெடிக்கல் ஃபீல்ட்னா நம்பர்ஸ், டேட்டா, ரிப்போர்ட்ஸ் இதுதான் முக்கியம்னு. ஆனா மனுஷங்களோட உணர்வுகளையும் அவங்க கலாச்சாரத்தையும் நம்பர்ஸ்ல அடக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அத புரிஞ்சுக்கிறதுக்காகவே மானுடவியல்ல இருந்து உருவான ஒரு ஸ்பெஷல் ஆராய்ச்சி முறைய பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். வாங்க, இது நர்சிங் துறையை எப்படி மாத்துதுன்னு பார்க்கலாம். சரி, விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு பேஷண்டோட கண்டிஷனை தெரிஞ்சுக்க நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம்தான். ஆனா அவங்களுக்கு இருக்கிற வலி, அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் எப்படி நம்பர்ஸ்ல சொல்றது? சொல்லவே முடியாது இல்லையா? இங்க தான் ஒரு பெரிய கேப் இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்ணதான் இந்த ஆராய்ச்சி முறை முயற்சி பண்ணுது. இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச் ஹெல்த் கேர்ல சில சமயம் ஃபெயில் ஆகுதுன்னு? பாருங்க, ஒரே ட்ரீட்மெண்ட் ஒருத்தருக்கு செட் ஆகுது, ஆனா இன்னொருத்தருக்கு அது வேலை செய்யறதில்ல. ஏன் அப்படி? ஏன்னா இந்த ஸ்டாண்டர்டான முறைகள் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனோட கலாச்சாரத்தையும் அவங்க நம்பிக்கைகளையும் கணக்குல எடுத்துக்கிறதே இல்ல. இதுக்கு ரொம்ப சிம்பிளான பதில் என்னன்னா, மனுஷங்க வெறும் டேட்டா பாயிண்ட்ஸ் இல்ல. ஒரு பக்கம் காம்ப்ளெக்ஸான டேட்டா இருக்கலாம், சரி. ஆனா ஒருத்தரோட வலி, அவங்க சோகம், ஒரு ட்ரீட்மெண்ட் மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இல்லனா அவநம்பிக்கை, இதையெல்லாம் எந்த நம்பர் வச்சு அளக்க முடியும்? முடியாது. அதுதான் பாயிண்ட். அப்போ மனுஷங்களோட அந்த இன்னொரு பக்கத்தை புரிஞ்சுக்க என்னதான் வழி? அதுக்கு பேருதான் எத்னோகிராஃபி, அதாவது இனப்பண்பாட்டியல். ஒரு சமூகத்தோட கலாச்சாரத்தை அப்படி ஆழமா இறங்கி புரிஞ்சுக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தனித்துவமான முறை இது. இந்த எத்னோகிராஃபிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மக்களின் உருவப்படம். ரொம்ப அழகா இருக்குல்ல? அதாவது ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் அவங்க உலகத்தை பார்க்க ஒரு தனி கண்ணோட்டம் இருக்கும். அவங்க அனுபவங்களை உருவாக்குற ஒரு கலாச்சாரம் இருக்கும். அந்த கலாச்சாரத்தை அப்படியே ஒரு பெயிண்டிங் மாதிரி கொண்டு வர்றது தான் இந்த ரிசர்ச்சோட கோல். இந்த கோட் பாருங்க, ஒவ்வொரு குழுவும் உலக எப்படி பார்க்கிறது என்பதற்குள் உள்ளே நுழைவதே இதன் நோக்கம்னு ஹேமர்ஸ்லி சொல்றாரு. இதுதான் விஷயமே. வெளியிலிருந்து ஒருத்தர் ஒரு கம்யூனிட்டியை பார்க்கறது வேற, ஆனா அவங்களுக்குள்ளேயே ஒருத்தரா இருந்து அவங்க கண்ணில உலகத்தை பார்க்கறது ஹோல் டைமா வேற. இந்த ரிசர்ச் அந்த உள்பார்வையை தான் தேடுது. சோ இங்க ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்னு எமிக் பெர்ஸ்பெக்டிவ், இன்னொன்னு ஈடெக் பெர்ஸ்பெக்டிவ். எமிக்னா உள்ளே இருந்து பார்க்கறது, அதாவது அந்த மக்கள் அவங்க உலகத்தை எப்படி பார்க்கறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது. ஈடெக்னா வெளியே இருந்து ஒரு அவுட்சைடரா நாம கொடுக்கற விளக்கம். இந்த எத்னோகிராஃபியோட முழு நோக்கமே அந்த எமிக் பார்வைய, அந்த உள்ளிருப்பவர் பார்வைய கேப்சர் பண்றதுதான். சரி, இந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் எப்படித்தான் வேலை செய்வாங்க? இது ஏதோ கேள்வி கேட்டு பதில் வாங்குற மாதிரி சிம்பிளான விஷயம் கிடையாது. அதுக்கும் மேல ரொம்ப ஆழமானது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, மத்த ரீசர்ச்ல மாதிரி இங்க பெரிய பெரிய கருவிகளோ சாஃப்ட்வேரோ கிடையாது. இங்க அந்த ரீசர்ச்சரே தான் முக்கியமான கருவி. அவங்களோட கவனிப்பு திறன், அவங்க எப்படி அந்த மக்களோட மக்களா பழகுறாங்கன்றது, இதுதான் டேட்டாவே சேகரிக்குது. இந்த ப்ராசஸ் ரொம்ப ஆழமானது. மாசக்கணக்குல, ஏன் வருஷக்கணக்குல கூட ஆகலாம். முதல்ல அந்த சமுதாயத்துக்குள்ள போக பர்மிஷன் வாங்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பேசி பழகி நம்பிக்கையை உருவாக்கணும். அதுக்கப்புறம்தான் அவங்களோட டெய்லி லைஃப்ல ஒருத்தரா கலந்து அவங்க என்ன செய்றாங்கன்னு கவனிக்க முடியும். கடைசியா அவங்க கிட்ட ரொம்ப இயல்பா பேசி ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். சோ அந்த மக்களின் உருவப்படத்தை முழுமையாக்க ரிசர்ச்சர்ஸ் 3 விஷயங்களை முக்கியமா தேடுவாங்க. 1, அந்த மக்கள் என்ன செய்றாங்க. 2, அவங்க என்னென்ன பொருட்கள் செய்றாங்க, பயன்படுத்துறாங்க. 3, அவங்க என்ன பேசுறாங்க. இந்த 3ம் சேர்ந்தாதான் அவங்க கலாச்சாரத்தோட ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் நர்சிங் ஃபீல்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது? இதோட பிராக்டிக்கல் யூசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நர்சிங் துறையில இந்த மெத்தடுக்கு ஒரு ஸ்பெஷல் பெயர் இருக்கு, எத்னோ நர்சிங். சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தரோட டெய்லி லைஃப், அவங்க கல்ச்சர், இதெல்லாம் அவங்க ஹெல்த்தையும் அவங்களுக்கு தேவைப்படுற கேரையும் எப்படியெல்லாம் மாத்துதுன்னு டாக்குமெண்ட் பண்றது தான் இந்த ரிசர்ச்சோட வேலை. இதோட முதல் பயன் ஹெல்த் சம்பந்தமான நம்பிக்கைகளை புரிஞ்சுக்கிறது தான். ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மக்கள் ஏன் சில ட்ரீட்மெண்ட்டை ஏத்துக்கிறாங்க, சிலதை ஏன் வேண்டான்னு சொல்றாங்கன்னு இது ஆழமா புரிய வைக்கும். அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற கல்ச்சரல் காரணங்களை இது வெளிச்சம் போட்டு காட்டும். 2வது, ஒரு சமூகத்தோட கலாச்சாரத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெட்டரான ஹெல்த் கேர் பிளான்ஸை உருவாக்க முடியும். அப்படி செய்யும்போது அந்த பிளான்ஸை மக்கள் சுலபமா ஏத்துக்குவாங்க. கடைசியில அது ரொம்ப எஃபெக்டிவாவும் இருக்கும் இல்லையா? 3வது, ஹெல்த்ல சமத்துவத்தை கொண்டு வருது. இதுக்கு கிரிட்டிக்கல் எத்னோகிராஃபின்னு ஒரு அப்ரோச் இருக்கு. இது என்ன பண்ணும்னா, ஒரு சமூகத்துல இருக்கிற பவர், ஜாதி, வர்க்கம், பாலினம் மாதிரியான விஷயங்கள் எப்படி அவங்க ஹெல்த்தை பாதிக்குது, எப்படி ஏற்ற தாழ்வுகளை உருவாக்குதுன்னு பார்க்கும். இதனால
எல்லாருக்கும் சமமான ஹெல்த் கேர் கிடைக்க வழி செய்ய முடியும். இது கேட்க ரொம்ப நல்லா இருந்தாலும் இந்த மெத்தட்ல சில பெரிய சவால்களும் இருக்கு. அது என்னன்னு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். முதலாவதா இதுக்கு பயங்கரமான நேரமும் பணமும் தேவைப்படும். ரெண்டாவது, ரிசர்ச்சர் அந்த மக்களோட ரொம்ப ஒன்றி போறதுனால சில சமயம் அவங்க பக்கமே சாஞ்சிடுற ஆபத்து இருக்கு. இதுக்கு பேரு கோவிங் நேட்டிவ்னு சொல்வாங்க. மூணாவது, ஒரு சின்ன குரூப்ல கிடைச்ச ரிசல்ட்ட உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பொதுவா சொல்ல முடியாது. இந்த மாதிரி சில லிமிடேஷன்ஸும் இதுல இருக்கு. சரி, போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி யோசிச்சு பாருங்களேன். நீங்க தினமும் இருக்கிற உங்க ஆஃபீஸ், உங்க குடும்பம், இல்ல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், இதெல்லாம் ஒரு அவுட்சைடரா பார்க்காம ஒரு உண்மையான இன்சைடர் பார்வையில பார்த்தா எப்படி இருக்கும்? அதுலேருந்து நாம என்ன கத்துக்கலாம்? யோசிச்சு பாருங்க.